இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் OnePlus 11 அதாவது இந்த கர்வ்டு டிஸ்பிளேவுக்கு யூவி டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லோக்கலில் வாங்குறதுங்க, ஆன்லைன்லேயும் கிடைக்குது 300 ரூபா ரேஞ்சுக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் பாட்டில் சைடில் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது யூவி லைட். இது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் பின் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு சி போட்டிருக்கு, அதுக்கு அடுத்தது நார்மல் பின் இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக டிஸ்பிளே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இது தாங்க யூவி கர்வ்டு டெம்பர் கிளாஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்களா, சுற்றியில் அடித்தா கூட உடையாதுன்னு அதில் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் உடச்சி பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் இருக்கிற அந்த கவர் உரிச்சிட்டு நார்மலான துணியில் நல்லா தொடச்சிக்கிட்டுங்க. தொடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க. காற்றுல இருக்கிற டஸ்ட்டு கூட அதில் படக்கூடாது. அதனால் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பாருங்கள். அந்த பவுச் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெட் கிளாத் இருக்கும். அதாவது இந்த டின்னர் அப்ளை பண்ணி ஒரு கிளாத் அதுலேயே இருக்குங்க. 4ஆக மடிச்சிருக்கும். இருக்கிற மாதிரியே தொடச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டு சுற்றியும் கொஞ்சம் கூட இடம் விடாமல் பர்ஃபெக்டாக அழுத்தி தொடச்சிருங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு அரை நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த காய்ந்த துணி அதை வச்சு நல்லா தொடச்சிக்கங்க. வேறு துணியில் துடைக்க வேண்டாம், பிசுறு இதில் தடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மொபைலுக்கு என்ன கிளாத் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நீங்கள் துடைக்கணும். ஃபோனை மட்டமான இடத்துல வச்சுட்டு உறுதிப்படுத்திட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு சென்டராக ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது உயரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சென்டராக பேஸ்ட் இருக்குங்க. ஒரு 60% 65% ஊற்றிருக்கேன். நீங்கள் அதிகமாக ஊற்றினாலும் தப்பு இல்லைங்க, வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்தது டெம்பர் கிளாஸில் இருக்கிற அந்த பேப்பரை உரிச்சிட்டு நீங்கள் அப்படியே மேலே சென்ட்ரேட்டிங் பண்ணி வச்சுருங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகுங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜு டு எட்ஜு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூவி லைட்டை பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு உயரத்தில் 4 பக்கமும் பொறுமையாக நீங்கள் காட்டிட்டு போங்க. இந்த யூவி ரே பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டில் படும்பொழுது அந்த பேஸ்ட் ட்ரை ஆகுங்க. அப்படி இல்லைன்னா அது காயாதுங்களா, லேட்டாகும் ரொம்பவுமே. அதுக்காக தான் இந்த லைட் பார்த்திங்கன்னா அதுலேயே பாக்ஸ்லேயே வருதுங்க. நல்லா ஒரு 1 இன்ச் உயரத்தில் நீங்கள் லைட்டை காட்டிட்டு அதுக்கு அடுத்தது டிஸ்பிளே மேலே வச்சியே லைட்டாக நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக காயுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு டச்சு சென்சிட்டிவிட்டிலாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் நல்லா தொடச்சி விட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது வேறு ஒருத்தர் மொபைல், அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.